இந்த நிகழ்வுக்கெல்லாம் அடிநாதமாக இருக்கும் முனைவர் பொன்னுசாமி அவர்கள் இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் விடல் என்று வள்ளுவர் உரைப்பதைப் போல ஏற்றுக்கொண்ட கடமையை சிறமையில் நிறுத்தி முடிக்கிற வரையில் ஓயாது சுழன்று கொண்டிருக்கிற முனைப்புமிக்க ஆளுமை முனைவர் பொன்னுசாமி அவர்கள் நம்ம எல்லாம் வரவேற்க இங்கே வருகிறார். அன்பார்ந்த உலக தமிழ் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு விழாவுக்கு வருகின்ற அனைவர்களும் பெரும் மதிப்புடன் வரவேற்கின்றேன். விழாவிற்கு வருகின்ற தலைவர் மாரிமுத்து சீனிவாசன், புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சிவாஜி ராஜா பட்டான் தலைவர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பார்த்திபன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் ராமசுகந்தன், இதற்கு மேலாக இந்தோனேஷியாவில் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்கள் இல்லை என்றால் இந்த விழா சிறப்பாக அமையாது. எனக்கு அனைவருடைய பெயரும் மிஸ்டர் அசோகன் அவர்கள், சீனிவாசன் அவர்கள், மதி அவர்கள் அண்டு அவர்களை எல்லாம் விக்னேஸ்வரன் அவர்களெல்லாம் வரவேற்று எங்களுக்கு நாங்கள் அழைத்ததன் பேரில் சென்னையிலிருந்து வந்த எங்களுடைய நண்பர்கள் இந்த விழாவை மேலும் மேலும் எடுத்து செல்வதற்கு ஒரு வந்ததுதான் எங்களுக்கு ஊக்கமானது. அடுத்த ஆண்டு எடுத்து போகிறது தங்களுடைய ஆதரவு சித்தர்கள் தெரிந்ததினால் இது சிறப்பாக அமையும். எங்களுடைய நோக்கமே தமிழ் பேசினா போதும், அவங்க படிக்கணும் எழுதணுங்கிறது அடுத்தது. தமிழ் முதல் பேசுறதுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். தெரிவித்துக் கொண்டு வருகின்ற அனைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் மாமன்னன் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய படத்திறப்பு, அவர்களுடைய படத்தை தகுதிமிக்க ஆளுமையாக விளங்கி கொண்டிருக்கிற நமக்கு வழிகாட்டி மருத்துவர் செந்தில் அவர்கள், தருமபுரி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்த அதியமான் பிறந்த மண்ணிலிருந்து இந்தோனேசியா மண்ணில் ராஜராஜன் சோழன் படத்தினை திறந்து வைக்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். முஸ்லிம் மதத்தை சேர்ந்தது மறைக்கல ஆயர்கள் என்பவர்கள் மருவி மறைக்காயர் என்று இன்னைக்கு சொல்லப்படுகிறது. மறைக்காயர் என்பது மறைக்கல ஆயர்கள், மறைக்கலங்களை இயக்கியவர்கள். இஸ்லாம் மதம் வட இந்தியாவுக்கு வேண்டுமானால் போர்களின் வாயிலாக ஆப்கானிஸ்தானில் வந்த முஸ்லீம் மத மன்னர்களால் பரவியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இஸ்லாம் மதம் பயணங்களின் மூலமாக தான் பரவியது. சேர சோழ பாண்டியர்களாக இருந்த காலத்தில் சேர நாட்டில் இருந்த ஒரு சேர மன்னன்
அந்த காலத்தில் குதிரை வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு போக வேண்டும். அவன் மேற்கு கடற்கரை மூலமாக சவுதி அரேபியாவுக்கு சென்று நபிகள் நாயகம் உயிரோடு இருந்தபோது கிபி 612 நினைக்கிறேன், அந்த காலத்தில் நபிகள் நாயகத்தை நேரில் சந்திக்கிறார். நேரில் சந்தித்து அவருடன் பேசி இவ்வளவு அற்புதமான கொள்கையை வைத்திருக்கிறாரே, இவருடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அதன் அடிப்படையில் அவன் அங்கிருந்து வந்து உலகத்தின் முதல் மசூதியை கட்டியவன் தமிழர். சேர நாட்டில் இன்றைக்கும் அந்த உலகத்தில் கட்டப்பட்ட முதல் மசூதி இன்றைக்கு இருக்கிறது. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மசூதி. அந்த மன்னன் தன்னுடைய பெயரை சேரன் முகமது என்று மாற்றிக்கொண்டார். அங்கு இருந்து அதே கடற்கரை வழியாகத்தான் அது காயல்பட்டினம் அந்த இடத்துக்குலாம் வந்து தமிழகத்தின் கிழக்கு கடற்கரைகள் முழுவதுமே இஸ்லாம் மதத்தை தழுவியது. இன்றைக்கும் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையில் இஸ்லாம் மதம் பரவிப்பது பார்க்கலாம். அவர்கள் தான் அப்படியே பரவி இஸ்லாம் மதத்தையும் தமிழ் பண்பாட்டையும் எடுத்துக்கொண்டு போய் வங்காளதேசம், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து வரை இந்த மதத்தையும் செய்தியையும் கொண்டு சென்றார்கள். ஆனால் தான் தாய்லாந்து இன்றைக்கு வரை தாய்லாந்து மன்னன் பட்டம் சுட்டும் போது திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாடப்படுகிறது. அதனால ஒரு மன்னன் போர் வெற்றி பெறும்போது அவனுடைய மொழியும் அவனுடைய பண்பாடும் பரவுகிறது. இந்த செய்திக்கு இன்றைக்கு நாமெல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கோம்னா, தமிழ் பண்பாட்டை, தமிழின் வளர்ச்சி எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது என்பதுதான். இந்த உறவு என்பது நட்பை தாண்டி எப்படி நம்முடைய பண்பாட்டையும் அடையாளத்தையும் வளர்த்தெடுப்பது என்பதுதான் இந்த மாதிரி கூட்டணியின் நோக்கம். ஒரு பண்பாட்டை அல்லது ஒரு சமூகத்தை வளர்ப்பது எது? இன்னைக்கு உலகம் பூராமே ஆங்கிலம் பேசுகிறது. அது உலக மொழியாக ஆங்கிலம் மாறிவிட்டது. இங்கிலாந்து தொடங்கி இன்றைக்கு அந்த மொழி உலகம் பூராவும் பேசுகிற மொழியாக மாறிவிட்டது. இன்னைக்கும் இங்கிலாந்து ஒரு சிறிய நாடு. இந்தியாவின் பரப்பளவில் 1/3 தான் இருக்கும். மக்கள் தொகை ஏறக்குறைய இந்தியாவுக்கு ஒரு 2 மாநிலங்கள் சேர்ந்தால் என்ன மக்கள் தொகை அவ்வளோதான் இருக்கும். அந்த சிறிய நாடு எப்படி உலகத்தின் முதன்மை நாடாக மாறி அந்த சிறிய நாடு பேசும் மொழி எப்படி உலகத்தின் மொழியானதுன்னு பார்த்தா, அந்த மொழி வளர்த்தால் இல்லை. இங்கிலீஷ்காரன் நமக்கு சொல்லி நல்ல மொழி பேசி கற்றுக் கொடுத்தாலும் இங்கிலீஷ் பேசுது. உலகம் பூராவும் ஆங்கிலம் பேசுறதுக்கான காரணம் என்னவென்றால், அங்கே இருந்து படையெடுத்து உலக நாடுகள் அவ்வளவு கைப்பற்றினான். பீரங்கி குண்டுகளால் வெற்றி பெற்றான். அந்த வெற்றி பெற்ற நாடுகளில் தன்னுடைய ஆட்சி அமைத்தான். அவனுடைய போர் வெற்றி, அரசியல் வெற்றி, அவன் பெற்ற வெற்றிகளால் அந்த நாடுகளில் அவனுடைய மொழி ஆட்சி மொழியானது. இந்தியாவில் முழு இந்த இந்திய துணைக்கண்டத்தை கட்டுப்பாட்டில் முழுமையாக வைத்திருந்த காலத்தில் இந்தியாவில் இருந்த அதிகபட்ச வெள்ளைக்கான இங்கிலீஷ்கான 25,000 பேர் தான். 25,000 பேர் 30 கோடி முகமுடையான பாரதியார் பாடுவார். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இந்திய மக்கள் தொகை 30 கோடி பேர் தான். 30 கோடி பேரை வெறும் 25,000 பேர் ஆட்சி செய்தார்கள். எவ்வளவு அறிவு இருந்தது! அந்த அறிவும் அவன் வைத்திருந்த அந்த கருவிகளும் அறிவியல் வளர்ச்சியும் தான் அவனை வெற்றி வைத்தது. அவன் வந்து நம்மை ஆட்டி படைக்க வைத்தது. அதன் அடிப்படையில் நம்ம ஆங்கிலம் பேசணும். இதையே தான் அவன் வந்து பாகிஸ்தானில் பண்ணான், பங்களாதேஷில் பண்ணான், பல ஆப்பிரிக்க நாடுகளில் பண்ணான். அதை விட முக்கியமாக அமெரிக்காவை கைப்பற்றினாங்க. அமெரிக்க நாட்டில் முதல்ல போய் அமெரிக்கா நாட்டுக்கு போனது ஸ்பெயின் கேப்டன். ஆனால் அது அனுப்புனர் வந்து போர்ச்சுகல் மன்னர் அனுப்புகிறார். அந்த முதல்ல இருந்து சொல்ல போனால் அமெரிக்காவில் பிரான்ஸ் பேசுவது அதிகமாக இருந்தாங்க. இன்னைக்கு கூட அமெரிக்காவில் பிரெஞ்சு பேசுபவர்கள், இத்தாலி பேசுறவங்க, ஸ்பானிஷ் பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அமெரிக்க உள்நாட்டு போரில் ஆங்கிலம் பேசுவது வெற்றி பெறுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அமெரிக்கா வந்து ஆங்கிலம் பேசும் நாடாகியது. இன்னைக்கு கூட அமெரிக்காவில் வந்து முழுக்க ஆங்கிலேயர்கள் மட்டும் இருக்கான்னு சொல்ல முடியாது. பிரெஞ்சு, ஸ்பானிஷ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்பானிஷ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்பானிஷ் தான் வர போனாங்க. ஆனால் அமெரிக்கா ஆங்கிலம் பேசும் நாடாக மாறியதுக்கு காரணம் அங்கிருந்த உள்நாட்டு போர் ஆங்கிலேயர்கள் பெற்ற வெற்றி தான். அந்த போர் அமெரிக்காவை ஆங்கிலம் பேச வைத்தது. அமெரிக்கா வல்லரசாக மாறியவுடன் அந்த மொழி உலகம் புறாமல் பரவியது. இவ்வளவு உலகம் இருக்குன்னா, தமிழர்கள் தமிழ் மொழி வளர வேண்டும் என்றால் நீங்கள் மொழியை வளர்க்கக்கூடாது. உங்களுடைய பொருளாதார வெற்றி தான் மொழியை வளர்க்கும். அரசியல் வெற்றி தான் மொழியை வளர்க்கும். இந்தியாவில் ஏன் தமிழ் மொழி சுருங்கி போயிருக்கிறது என்றால் அரசியல் வெற்றி பெறவில்லை. ஹிந்தி ஏன் பேசுகிறதுன்னா அவன் வந்து அரசியல் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்றைக்கும் தமிழகத்தில் வந்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்புகிறோம். 40 பேர் வச்சிருக்கோம். நான் வெளிப்படையாக செய்த இன் கேமரா மீட்டிங். இன்றைக்கும் கூட இவ்வளவு சட்டம் போட்டாலும், நாம் பல அமைச்சர்களை வைத்திருந்தாலும்,
எந்த சமயத்தில் ஒரு அமைச்சர் நான் இந்த நாடாளுமன்றத்தில் கிடையாது பட்ஜெட் வெளியிடப்படும் போது வரவு செலவை அறிக்கை வெளியிடப்படும் போது தமிழும் வெளியிடப்பட வேண்டும். இந்தியாவில் எத்தனை மொழிகள் இந்திய மொழிகளோ அத்தனை மொழிகளும் பட்ஜெட் காப்பியை கொடுங்க. இன்னைக்கு பழைய மாதிரி டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. டிரான்ஸ்லேஷனை ஓவர் நைட்டில் பண்ண முடியும். இந்த பட்ஜெட் வந்து டெக்னிக்கல் ஒரு ஆவணம் தான். அது ஒன்றும் இலக்கியம் இல்லை. இலக்கியத்தை மொழிபெயர்க்கிறது ரொம்ப கஷ்டம். டெக்னிக்கலான ஒரு ஆவணத்தை மொழிபெயர்க்கிறது ஈஸி. இரவோடு இரவாக மொழிபெயர்க்க முடியும், இரவோடு இரவாக அச்சடிக்க முடியும். 1 மணி நேரத்துக்கு நூற்றுக்கணக்கான பிரதிகளை அச்சடிக்கும் அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு. அச்சடித்து கொடுங்க, பட்ஜெட்டை கொடுங்க. இனிமேல் நாங்கள் நாடாளுமன்றத்தில் தமிழில் தான் பேசுவோம். இன்னைக்கு வந்து டிரான்ஸ்லேஷன், வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் வேறு லெவலில் போயிடுச்சு, ஏஐ வந்துருச்சு. ஸோ அப்படியெல்லாம் தொழில்நுட்பம் வரும்போது தமிழ் மொழிக்கான இடத்தை நாடாளுமன்றத்தில் உறுதி செய்யுங்கன்னு சொல்வதற்கு ஆள் இல்லை. யூபிஎஸ்சி எழுதுறாங்க, ஆனால் அதே சமயத்தில் ரயில்வே எக்ஸாம்னா தமிழில் எழுதணும் என்று தமிழ் மொழிக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா தான் வளரும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பல விஷயங்கள் பண்ணுறாங்க தமிழ் விளக்கத்துக்கு. அது எதுவுமே உருப்படாத வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த உலகம் வணிக உலகம். இன்றைக்கு எது பொருள் தருகிறதோ அதுதான் வெற்றி பெறும். நீ தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும்? அரசு வேலை தமிழ் மொழியில் தான் எல்லா தேர்வும் இருந்தால் வேறு வழி இல்லை. மருத்துவத்தை தமிழ் கற்பிக்க முடியுமானா முடியும். நீங்கள் எல்லாமே பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கீங்க. நானும் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். தாய்லாந்துலாம் சின்ன நாடு. தாய்லாந்து தாய்மொழியில் மருத்துவத்தை கற்பிக்கிறது. ருஷ்யா கற்பிக்கிறது, ஸ்பெயின் கற்பிக்கிறது, பிரான்ஸ் கற்பிக்கிறது. உலகத்துக்கு எல்லா நாடுகளும், ஜப்பான் உட்பட, சீனா உட்பட எல்லா நாடுகளுமே தாய்மொழியில் தான் மருத்துவத்தை கற்பிக்கிறாங்க. தாய்மொழியில் தான் இதையும் கற்பிக்கிறாங்க. ஆனால் நாம மட்டும்தான் வெளிநாட்டு மொழியை கற்பிக்கிறோம். அதையெல்லாம் மாற்ற முடியும். மொழிக்கு வலிமை சேர்ப்பது என்பது அரசியல் அதிகாரத்தை கொடுப்பது, பொருளாதார வளர்ச்சியை பெறுவதுதான். நீங்கள் தமிழ் மொழிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை என்பது வீட்டில் தமிழ் பேச வைக்கிறது. நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்து வலிமை மிக்கவர்களாக மாறி அமெரிக்க பாராளுமன்றத்தில் கூட தமிழில் பேசுகிற ஒரு வார்த்தைன்ற மாதிரி கொண்டாட முடியும். அதனால் நாம் மீண்டும் மீண்டும் கூடுவது என்பது, மொழியை வளர்ப்பது என்பது, சமூகத்தை வளர்ப்பது என்பது, நாம் பொருளாதார வளர்ச்சி எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறத பற்றி பேசுகிறது தான். இந்த கூட்டம் என்பது ஒரு நல்ல நட்பு கூட்டமாக நாம் இணைந்திருக்கிறோம், பெரிய போகுது. ஆனால் மிக நீண்ட தொழில் அமெரிக்காவும் நல்ல கடைசி வந்திருக்கிறோம் எல்லாமே இன்னும் பயனுள்ள கூட்டமாக இந்த கூட்டங்கள் மாற வேண்டும் என்றால் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு கூட்டமைப்பாக எப்படி எடுத்து செல்வது. இதற்கான அமைப்பை வருடம் ஒன்று பேசுகிற மாதிரி, வருடம் ஒரு நாள் பேசுகிற மாதிரி இல்லாமல் இந்த உரையாடலில் ஆண்டு முழுவதும் எப்படி ஒரு இணைப்பு இருக்க முடியும் என்பதை பற்றி பேசுவது. ஒரு முறை நீங்கள் இந்த கூட்டத்தை இந்தியாவில் தமிழகத்தில் நடத்துங்க. ஏன்னா வெளிநாடுகள் வந்து போகும்போது சின்ன போன்றவர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் மைண்ட் இல்லாமல் ஆனால் முழு நேர பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிடையாது. என்னை போன்றவர்கள் ஒரு சுற்றுலா நோக்கம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டத்தின் நோக்கம் சுற்றுலாவில் இது வந்து மொழியை வளர்ப்பது, தொழிலை வளர்ப்பது என்ற நோக்கில் இருக்கும்போது ஒரு முறை இந்தியாவில் நடத்தும்போது இந்தியாவில் இருக்க தொழில் முனைவர்களை அழைக்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க நினைக்கிறத, இன்னும் நிறைய பேர் கான்டாக்ட் இல்லை. அவங்கள வச்சு ஒரு கூட்டம் இந்தியாவில் போகலாம். நல்ல இடங்கள் என்னை போன்றவர்கள் கூட அந்த ஏற்பாட்டில் இருக்கு. எல்லாரும் இந்த பங்களிப்பை கண்டிப்பாக செய்யணும். அந்த கூட்டத்திலிருந்து தொடர்ந்து செய்யணும். எதுவாக இருந்தாலும் மொழியை வளர்ப்பது என்பது தமிழ் கற்பிப்பது அல்ல, மாறாக தமிழர் அரசியல் அதிகாரமும் பொருளாதார வளர்ச்சியும் பெறும்போது மொழி தானாக வரும். அப்படிதான் பிரான்ஸ் இருக்குது, ஜெர்மனி இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த அமர்வில், இந்த அரங்கில் 2 பெரும் நூல்கள் வெளியிட இருக்கிறது. ஞானம் என்று ஒரு அற்புத நாவல், தமிழகத்தின் தலைசிறந்த எழுத்தாளர், பல சாதனை நாவல்களை படைத்த படைப்பாளி, தினமணி, ஆனந்த விகடன் உள்ளிட்ட இதழ்களில் இதழாளராக இருந்து பல சாதனைகளை நிகழ்த்திய, உலகம் இதே மலேசியா மண்ணில் விருது மட்டுமல்ல உலகமெங்கும் பல நாடுகளில் விருதுகளை பெற்று தமிழினத்திற்கு எழுத்து ஆளுமையாக நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற தமிழ் மகன் அவர்கள் ஞானம் என்கிற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார்கள். ஞானம் என்றால் உலகம், மண் என்பது நாம் யாவரும் அறிந்தது. மண் அற்றவன் நிர்வாணமானவன் என்று சொல்லுவார். மண்தான் ஒருவனுக்கு மானம், மண்தான் ஒருவனுக்கு உடைமை. அப்படிப்பட்ட மண்ணை நாம் எப்படி தாய் தமிழ் நாட்டிலேயே பறிகொடுத்தோம் என்கிற துயர வரலாறும், அந்த வரலாற்றிலிருந்து அந்த சோகத்தை துடைப்பதற்காக போராடிய
ஒரு மாபெரும் போராளி அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் என்கிற ஒரு மாபெரும் அறிஞர். அவர் மிகப்பெரிய சிந்தனையாளர். அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் 1800களில் இந்த மக்கள் படுகிற பாட்டை, துயரத்தை எல்லாம் கண்டு மனமிருந்து அவர் இருபெரும் நோய்களை, சமூக நோய்களை கண்டறிகிறார். ஒன்று, இந்த தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற சமூகம் வறுமையில் உழல்வதற்கு 2 காரணங்களை அவர் கண்டறிகிறார். ஒன்று, அவர்கள் தங்களுடைய சொந்த மண்ணை வந்தேரிகளிடம் வரி கொடுத்துவிட்டு சொந்த மண்ணிலே கூலிகளாக வேலை செய்து படுகிற பாட்டை அவர் கவனிக்கிறார். இரண்டாவதாக, மூட நம்பிக்கைகள் என்கிற பெயரால் பண்பாட்டு வந்தேரிகளாக வந்தவர்களுடைய சொல்லை கேட்டு தங்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகளை எல்லாம் பெரும் செலவு செய்து பெருமைக்காக பொருள் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பிடித்திருக்கிற அந்த மதம் என்னும் நோயையும் மூட நம்பிக்கை என்னும் பிசாசையும் விரட்டுவதற்காக ஒரு கரத்தையும், இன்னொரு கரத்தில் இந்த மண்ணை, அதற்கு பிறகு நடந்த விஜயநகர பேரரசு, சுல்தான்கள், நவாப்புகள் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணின் மக்களினுடைய மண் உரிமையை எப்படி பறிகொடுத்தார்கள் என்பதை கண்டறிந்து அதற்காக கடுமையான போராட்டங்களை நடத்துகிறார். நாம் எண்ணி பார்க்க முடியாத காலகட்டங்களில் 1800களில் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் தந்தை பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு முன்னால் எல்லாம் இந்த சமூக சீர்திருத்த சிந்தனையோடு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக சுழன்று போராடியவர் அந்த அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர். அவர் வரலாறு என்பது மீட்டுருவாக்கம் செய்யப்படுவது என்பது தமிழின மீட்சியும் வரலாறும் ஆகும். அத்தகைய சிறப்புமிக்க ஆளுமையை ஒரு அழகான சுவைகொடு நாவலாக தமிழ் மகன் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அந்த நூல் இந்த மண்ணில் அறிமுகம் செய்யப்படுவதோடு வெளியிடப்படுகிறது. இந்த நூலினை வெளியிடுவதற்காக மலேசிய மண்ணில் இருந்து வருகை தந்திருக்கிற தமிழ் பெருமை அடையாளமாக இருக்கும் குள்ளப்ப கவுண்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அந்த நூலினை பெற்றுக்கொள்வதற்காக மருத்துவர் அசோகன், இந்தோனேசிய மருத்துவர் அசோகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நாவல் ஆசிரியர் தமிழ் மகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சுதேந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார். எழுத்தாளர் தமிழ் மகன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார். நினைவு பரிசினை வழங்கப்படுகிறது. அம்மையார் மங்கையர்க்கரசி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஆசிரியர் மணிவாசகம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நூல் ஆசிரியர் நெய்தல் நாடன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. என்கிற தமிழர் தடங்கள் தொன்மையும் தொடர்ச்சியும் என்கிற நூல் வெளியிடப்பட இருக்கிறது. அமைச்சர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் வந்தவுடன் அந்த ஆய்வுக்கோவை வெளியிடப்பட இருக்கிறது. ராஜேந்திர சோழன் அவர்களுடைய புகழ் பரப்புகிற ஒரு படக்காட்சியை காணொலி காட்சியாக திரைப்பட இயக்குனர் விக்னேஸ்வரன் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். அந்த படக்காட்சி ஆய்வுக்கோவை வெளியீட்டுக்கு முன்பாக இங்கே காட்டப்பட இருக்கிறது. இப்பொழுது திரைப்பட இயக்குனர் விக்னேஸ்வரன் அவர்களின் படக்காட்சி. 4-5 வருஷமாகவே 2014 2015 நமக்கு இந்த நம்மளுக்கு பழக்கம். அவர் இந்த ராஜேந்திர சோழனை பற்றி ஆராய்ச்சிக்கும் அவருக்கு புதுசு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வெறும், அதாவது மலேசிய நாட்டில் உள்ள இளைஞர், அவருக்கு சோழ வரலாற்றில் எவ்வளோ ஆர்வம் இருக்குங்கிறது இந்த படக்காட்சியை பார்த்தா நமக்கு. படக்காட்சி படக்காட்சிங்கிறத இங்கிலீஷில் சொன்னால் இட்ஸ் எ ப்ரெசன்டேஷன், இட்ஸ் நாட் அ வீடியோ.
ஸோ அதாவது இப்போ இந்த ப்ரெசன்டேஷனாக இதே மாதிரி ஒன்று ஒரு 2017 மலேசியாவில் பண்ண கிட்டத்தட்ட 1000 பேர் உட்கார்ந்து விட்டு எழுந்திரிக்கல. நான் இன்னைக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்போடு வந்தேன் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு. ஆனால் இருந்தாலும் அவர் கொஞ்சம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேஸ்ட் கன்சிடர் பண்ணுவார். பட் வி ஆல் லைக் எவ்ரி ஒன் டு சப்போர்ட் கிவ் அ சப்போர்ட் டு ஹிம். ஓகே, தேங்க்யூ. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க, நம்ம வந்து உட்காந்து கேட்போம். மலேசியாவிலேருந்து கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மலேசியாவுக்கு பிரதிநிதிக்கு இங்கே வந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற எங்களுடைய வரலாறை படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது தான். இங்கேருந்து பக்கத்து நாடு தான் நாங்கள். எத்தனை பேர் மலேசியா போயிருக்கீங்க? கேட்டுக்கிறீங்களா? How many of you been to Malaysia before? Very nearby. I've been to Medan twice, and this is my second visit here. And I'll try to mix English and also Tamil in between for most of you to understand what I'm going to deliver. So I have a very limited time, so I'll just go into my slides. First of all, I would like to not say congratulate, I would like to wish the Indonesians for their 79th Merdeka, we call it. And then the tension is Dirgayu, நம்மளுடைய வார்த்தைகள் ஒன்று. Moving on, this is the title that I'm supposed to speak. Rajendra Cholan அவரும் தென்கிழக்கு ஆசியாவும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் முதல்ல அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைட்ஸில் வந்துட்டு சில வார்த்தைகள் வந்து மலையாளம் போட்டிருக்கேன். ஐ ஆல்சோ மென்ஷன் இன் மலே ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் ப்ராப்ளம் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ அப் த ஸ்டோரி. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊர் வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ராஜேந்திர சோழனுடைய ஒரு கேபிட்டல் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விசிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது 2018 முன்னாடி. திரைப்படத்துக்காக சில என்ன சொல்லுவாங்க, சில குறிப்புகள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆய்வுக்காக போயிருந்தேன். அப்போ குறிப்பாக அந்த பர்டிகுலர் கோயிலில் வந்துட்டு ஒரு முகப்பு மார்க் பண்ணுறேன், போகாதவங்க இருப்பீங்க. Somewhere in this corner there's a statue of Lord Shiva. Okay, so it's called a dancing Shiva. தமிழில் வந்துட்டு ஆடவல்லான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடலாரசன் அப்படின்லாம் சொல்லிட்டு தாண்டவ கோலத்தில் இருக்கிற சிவபெருமானுடைய ஒரு சிலை. இந்த சிற்பம் வந்துட்டு இந்த கோயில் சிதைவடைஞ்சாலும் இந்த சிற்பம் வந்துட்டு அப்படியே எந்த ஒரு அதுக்கு தொய்வும் இல்லாமல் இருக்கிறது வந்து இன்னைக்கு ஒரு வரலாறு பேசுறதுக்கான ஒரு பெரிய ஒரு குறிப்பாக இருக்கு. இப்போ இதை மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுடைய ஒரு நடராஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய டான்சிங் போஸ் இது. ஓகே, ஸோ ஏன் இந்த கோயிலில் இவ்வளோ பெருசுக்கு இது செஞ்சுருக்காங்க, அதுவும் ஒரு கார்னரில் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த சிலையை வந்து என்கிட்ட காமிச்சவர் வந்துட்டு இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள், இதில் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மையார் வந்துட்டு இருக்காங்க, சில பூத கணங்கள்லாம் இங்கே இருக்குது. வி கால் இட் as the அரக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேலதாளங்கள்லாம் வச்சுட்டு தேவர்கள் கூட இருக்கிற அந்த மாதிரியான ஒரு டிபிக்ஷன். மேலே வந்து தேவர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ இதில் தாண்டவம் அப்படின்றது வந்து ஒரு டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நிறைய வகையான தாண்டவம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் ஒரு பர்டிகுலர் தாண்டவம் இது which is ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சிற்பி, the one who made the statue, he didn't forget to put a smile on the Shiva's face. அவரோட பல்லு கூட அப்படியே நல்லா தெரிகிற மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்து அவர் ஜாய்ஃபுல்லாக ஆடுறாரு அப்படின்றத வந்து டிபிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஹைலைட் இல்லை. இந்த சிலைக்கு கீழே வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சில பூத கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கிலீஷில் வந்து நான் டீமன்ஸ்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ரக்ஸாஸ் மாதிரியானது. அண்ட் தென் இவங்க எல்லாமே வந்து அதை மேலே வாசிச்சுட்டு இருக்காங்க, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இங்கே இருக்காங்க. இவங்க வந்துட்டு கையில் வந்து ஒரு மாதிரி ஜால்ரா மாதிரி வச்சுருக்காங்க, அதை வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. யார் இவங்க அப்படின்றத வந்துட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவர் இவர் குறிப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. And you can notice that this person is not wearing any clothes
and the hair is something like a dreadlock மாதிரியான ஆஃப்ரோ ஸ்டைலில் இருக்கிற ஒரு உருவம், எலும்பு தோலமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டெபிள் மாதிரியான லுக்கில் இருப்பாங்க அவங்க. ஸோ யார் இவங்க அப்படின்றது வந்துட்டு நம்மள படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். யார் இது எழுதியிருக்கேன். ஸோ the one who is known as காரைக்கால் அம்மையார். Okay, so I want to talk about this particular person. காரைக்கால் is the name of a place. நம்மளுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோஸ்டல் டவுனு, சோழர்கள் காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுக பட்டினங்கள் அதுவும் ஒன்று அப்படின்றது. அந்த காரைக்காலில் இருந்த ஒரு அம்மையார் அவங்க. நம்மளுடைய பதிகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் பற்றி பேசும்போது அதில் ஒருத்தவங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். நான் சீக்கிரமாக கதைக்குள்ளே போகணும். இந்த கதையை வந்து புராணங்களில் படிச்சிருக்கோம், பெரிய புராணத்துலேயும் இருக்கும். இந்த பெண் நாயன்மார்களில் 3 பேர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த அம்மையாருக்கு நடந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு சந்தேகிப்பாங்க. ஒரு சஸ்பிஷியஸாக இருந்ததுனால அவங்ககிட்ட ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் ஒரு மாம்பழம் வரும். அந்த மாம்பழம் வந்துட்டு சிவன் கொடுப்பாரு. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் போது அதை சுவிச்சு அவர் வந்து தெரிஞ்சிடும், இது வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த மாம்பழம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு விலகிடுவாங்க. என்னுடைய கணவன் என்னை விட்டு விலகிட்டாரு அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை வந்துட்டு இந்த அழகு எனக்கு வேணாம் அப்படின்றதுலாம் சொல்லி ஒரு ஒரு கோரமான உருவத்தை எடுத்துக்கிறாங்க. கிழவியா சொல்லுவாங்க, சில பேர் பேய் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு நம்பப்படுது. இது வந்து காரைக்காலில் உங்களுக்கு இன்னும் கோயில்லாம் இருக்கு. அந்த டிபிக்ஷனை வந்து ராஜேந்திர சோழனுடைய ஒரு தனி நகரம் ஒன்று உருவாக்குறாரு. அந்த கோயிலில் வந்துட்டு அதை அமைச்சுக்கிறாரு. இதில் பெருசாக ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்க ஊரில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ரொம்ப பக்கத்தில் திருவேலங்காடு அப்படின்ற ஊரில் தான் வந்துட்டு அவங்க வந்து சிவனை பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த வரலாறு ரொம்ப நீட்டாக போகுது. இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு அந்த டிபிக்ஷனை போர்ட்ரே பண்ணுறாங்க தங்களுடைய கோயிலில். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, காரைக்கால் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாதவங்களுக்கு. ஸோ இந்த பகுதியில் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம்லாம் பக்கத்துலேயே தான் இருக்கும், தஞ்சாவூரும் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அவங்க மண்ணில் நடந்த ஒரு விஷயத்த அவங்க கோயிலில் வந்து பறைசாற்றுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். தாய்லாந்துக்கு போனீங்கன்னா தாய்லாந்தில் இருக்கிற ஒரு அகழ்வாராய்ச்சியின் போது வந்துட்டு ஒரு சிதைந்த ஒரு கட்டிடம். So it's a temple ruin. What they did is that they were rebuilding the temple and then they're trying to fix the puzzle of the entrance of the temple. So in one of the entrance, there's a statue of the temple belongs to Shiva, Lord Shiva's temple. But the temple la vandu pathina the statue vandu fix பண்ணும்போது அதுக்கு கீழே வந்துட்டு சில மினி ஸ்டாச்சுஸ்லாம் அடுக்குறாங்க. அந்த பசலில் வந்துட்டு இந்த ரோவில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு வந்து கேவ் அ பீக் என்ன சொல்லுவாங்க, அப்படியே நம்மளுக்குலாம் கூஸ் பாம் வர மாதிரி புல்லரிக்கிற ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து சிவன் தாண்டவ கோலத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தாய்லாண்டில் இருக்கிற ஒரு சிற்பி வந்து உருவாக்கியிருக்கான். அந்த தாய்லாந்து சிற்பியோடைய அந்த வடிவத்தில் கீழே பூதகணங்கள்லாம் மேலதாளங்கள்லாம் வாசிக்கிறாங்க. அதில் ஒரு சைட் கார்னரில் உடை இல்லாத ஆடை இல்லாத ஒரு பெண்மணியோடைய ஒரு சித்திரம் இருக்கும், சிற்பம். இப்போ இது யார் அப்படின்னு சொல்லும் போது இவங்க காரைக்காலங்க. ஸோ எனக்கு இது வந்து ஒரு கேள்வியை கொண்டுருந்துச்சு. நம்ம ஊரில் நடந்த நம்ம பாட்டிக்கு நடந்த கதையை நம்ம வந்துட்டு ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுக்கிறது நியாயம். ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறவன் ஏன் இதை வந்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்கிறாங்க அப்படின்றது. ஸோ இது 11ஆம் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லும்போது காரைக்கால் அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா ஒரு 5ஆம் நூற்றாண்டில் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 700 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கதை வந்து கடல் தாண்டி அந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் சிவ வழிபாட்டு மூலியமாக அது போய் சேர்ந்தது. இது ஆச்சரியம் இல்லை. நான் கம்போடியாவுக்கு போகும், இது வந்து ஜஸ்ட் கம்பேரிஷனுக்கு. இவங்க தான் இவங்க. ஸோ இது தாய்லாண்டில் உள்ளது முதல் காமிச்சு. கம்போடியாவுக்கு போகும்போது அங்கோர் வாட்டை நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு பிரசித்தி பெற்ற தலம். அந்த இடத்துக்கு போகும்போது மெயின் ஸ்ட்ரீமாக எல்லாரும் போய் பார்க்குற அந்த கோயில்களை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் இன்னும் காட்டு பகுதிக்கு நீங்கள் நோக்கி போனீங்கன்னா deep inside the jungle there's a particular temple. That's the name of the temple, பந்தை ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டில் இருக்காங்க, பிற்பாடு விஷ்ணு வழிபாட்டுக்கு மாறிடுறாங்க, அண்ட் தென் புத்திசம் வருது அப்படின்னு சொல்லும் போது ஆரம்ப கால சிவன் கோயில்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிதைவடைஞ்சிருச்சு, நிறைய வந்து மாற்றம் பெற்றுருச்சு. இந்த கோயில் வந்து அப்படியே இருக்கும்.
இட் ரிமைன்ஸ் as a Shivan temple because it's deep within the jungle. இந்த கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருச்சு. அதை வந்து திருப்பி மறுசீரமைப்பு அப்படி பண்ணும்போது கட்டடங்கள்லாம் எடுத்து அடுக்கிறாங்க. அதில் ஒரு முகப்பில் அதே மாதிரியான ஒரு கோலம் அவங்க வேர்ஷனில் சிவன் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த தாண்டவம் ஆடுற சிவனுக்கு கீழே பூதகணங்கள் மேலதாளம் வாசிக்கிறாங்க. அதில் நிறைய இல்லை, இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சுட்டு ஒருத்தவங்க வாசிக்கிற மாதிரி இருக்கும். பட் எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் இந்த லெஃப்ட் ஹேண்ட், அதாவது ரைட் ஹேண்ட் கார்னரில் வந்துட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டேவல் மாதிரியான டிபிக்ஷன், பல்லுலாம் போகிற பல்கள் வச்சுக்கிட்டு, முடி வந்து தலைவரி போலமாக, ஆடை இல்லாமல். இது யாருன்னா அவங்களுக்கும் வந்துட்டு அதான் சொல்லப்படுது காரைக்கால் அம்மையார் அப்படின்னு. ஸோ சோழர்களும் தென்கிழக்கு ஆசியாவும் அப்படின்ற தலைப்புக்கு வந்துட்டு அவங்களுடைய தாக்கம் அந்த ஊர்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு இந்த ஒரே ஒரு சாப்டர் போதும். ஸோ இது வந்துட்டு ராஜேந்திர சோழனால நடத்தப்பட்டதா? ஏன்னா இந்த கோயிலில் தான் முதல்ல பார்க்குறேன். இப்போ இந்த கோயிலில் காரைக்கால் அம்மையார் பற்றின ஒரு கதையை கேட்ட ஒரு மன்னன் இது பண்ணுறாரு, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இந்த ஊர்கள்லேயும் வந்து ஏன் அதை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்துட்டு நமக்கும் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கும், தென்கிழக்கு ஆசிய பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் உள்ள நட்பையும் உறவையும் வந்துட்டு சந்தேகப்படுற ஒரு கோணத்திலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது நம்மளாம் வந்துட்டு எதிரிகள் மாதிரியும் வந்து இங்கே போர் தொடுக்கிறதுக்காக மட்டும் வந்தவங்க, சூறையாடுறதுக்கு வந்தவங்க, இப்படிப்பட்ட ஒரு கணிப்பு வந்து இந்த பகுதிகளில் இருக்குது நிறைய இடங்கள்ல. அப்படி கிடையாது. அதுக்கு முன்னவே நம்ம வந்துட்டு இங்கே பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு நட்பு ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ சம்மரி என்ன அப்படின்னா, ராஜேந்திர சோழன் மட்டுமே இது செய்ய கிடையாது. அவருக்கு முன்னாடி வந்த மன்னர்கள் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் குவீன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. சோழர்கள் வம்சத்தில் வந்துட்டு செம்பியன் மாதேவி அப்படின்ற ஒரு குவீன் இருக்காங்க. அந்த குவீன் வந்துட்டு சொன்ன ஒரு கட்டளையை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த காரைக்கால் அப்படின்ற ஊரில் சிவனை வழிபட்டு பக்தி மார்க்கத்தில் இருந்த ஒரு பெண்மணியை வந்துட்டு அங்கீகரிக்காத எந்த ஒரு என்னுடைய பரம்பரையில் வந்த சோழ மன்னர்களும் வந்துட்டு சிவனுக்கு தொண்டாற்றுறதுக்கு சமம் கிடையாது, நீங்கள் அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதின ஒரு சீரமைப்பு விஷயத்தை வந்து சோழ மன்னர்கள் எல்லாரும் பின்பற்றுறாங்க. நீங்கள் பொன்னியின் செல்வனில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன உருவம் கொடுத்துருப்பாங்க. அதாவது செம்பியன் மாதேவி அப்படின்ற ஒரு பாட்டி இருந்தாங்க. ஸோ இந்த பாட்டி வந்து எனக்கு வந்து இந்த பாகுபலி படத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணன் என்ன கேரக்டரில் வருவாங்கன்னு நம்மளுக்குலாம் தெரியும். அந்த மாதிரியான ஒரு குவீனாக நான் பார்க்குறேன். அப்போ அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி எல்லா மன்னர்களும் அதுக்கப்புறம் தங்களுடைய சிவன் ஆலயங்களில் வந்துட்டு காரைக்கால் அம்மையாருக்கு வந்து சிலை வடிவங்கள் வந்துட்டு செலுத்துறாங்க. இதை பார்த்த ஒரு கம்போடிய மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, நானும் நீயும் வந்து நட்பு நாடு, எனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நீங்கள் வருவீங்க, எனக்கு உங்களுக்கு ஏதாச்சும்னா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வழிபடுற அந்த விஷயத்தை தான் நானும் வழிபடுறேன், சிவனை தான் நானும் வழிபடுறேன். அதனால் எப்படி நீங்கள் சீரமைச்சு இந்த கோயில்களை கட்டுறீங்களோ, உங்கள் பாட்டி எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சோழன் ஆக்சுவலி பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து கம்போடியாவுக்குள்ள கட்டப்பட்டுருச்சு. காரைக்கால் அம்மையாருடைய ஒரு சிலை தாங்கி அப்படின்றது வந்து நம்ம சொல்லிக்கலாம். இது ஒரு சின்ன சாப்டர். இது பெருசாக பேசுவேன், நான் ரொம்ப சுருக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்துக்குள்ளே சொல்ல பார்க்குறேன். ஸோ அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் நினச்சிக்கோங்க. இப்போ வந்து மெயின் டாபிக்குள்ளே வருவோம். ராஜேந்திர சோழன் வந்துட்டு இந்த ஊர்களுக்கு படையெடுத்து வந்தார் அப்படின்ற கதை எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? சும்மா கை தூக்குங்க. ஓகே, இதை வந்துட்டு ஒரு மாறுதற்ற விஷயமா நம்ம பார்த்தோம்னா இன்னும் சில பேருக்கு வந்துட்டு அது வலிக்கும். ஏன்னா நம்ம நாட்டுக்கு படையெடுத்து நம்மளை அழிக்க வந்தாங்க அப்படின்னும் பார்ப்பாங்கன்னு சொல்லும் போது இது ஒரு ஹிஸ்டரிக்கல் பெர்ஸ்பெக்டிவாக மட்டுமே நான் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ண விருப்பப்படுறேன். நான் வந்த ஊர் இது மலேசியா. ஸோ மலேசியாவில் வந்துட்டு 14 மாநிலங்கள் இருக்குது. அதில் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற ஊர் வந்துட்டு ஒரு மாநிலம். ஓகே, நெகிரி ஆன் இட்ஸ் ஓன் அண்ட் இட்ஸ் கால்ட் கெடா. இந்த கெடாவுக்கு ஒரு பழைய பேர் இருந்துச்சு, அதுதான் வந்துட்டு கடாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா கோலாலம்பூரில் இறங்குனீங்கன்னா இங்கேருந்து முதல்ல ஐயா சொன்ன மாதிரி இந்த ஊர்களுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். ஆனால் வாய்ப்பு இருந்தால் தயவு செய்து போயிட்டு வாங்க. நம்ம சார்லாம் வந்து ஒரு தடவை போயிட்டு வந்தாங்க அந்த இடத்துக்கு. ஏன்னா இன்னும் அந்த ரூவன்ஸ் வந்து அங்கேயே இருக்குது. ஓகே, ஸோ இந்த கடாரம் அப்படின்றது ஒரு பழைய காலத்தில் இருந்த ஒரு துறைமுக பட்டினம். எப்படி காரைக்கால் இருந்துச்சோ, நாகப்பட்டினம் இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த பகுதிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டினமாக இருந்துச்சு.
ஸோ இந்த கடாரம் பகுதிக்கு போனீங்கன்னா இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவ் ஆர்கியாலஜிக்கல் ஜோன். ஸோ இந்த மாதம் கூட வந்து ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க. அது ஃபோட்டோஸ் மட்டும் நான் காட்டுறேன். இது வந்துட்டு கிட்டத்தட்ட கீழடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி மையம் எவ்வளவு பழமையோ அந்த அளவுக்கு பழமையான ஒரு நகரத்தினுடைய ஒரு சின்ன அமைப்பு வந்து கண்டெடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோழர்கள் காலத்துக்கும் முற்பட்டது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடாரம் அப்படின்ற பகுதியில் இருக்கிற கண்டுபிடிப்புகள் பல்லவர்கள் காலத்துலேயும் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டோடைய சில வீடியோஸ் மட்டும் காமிக்கிறேன். இது அந்த காலத்தில் எதுக்கு வந்து மிகப்பெரிய பட்டினமாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி தமிழர்கள் வராங்க. அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை உருக்கி இரும்புலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம செய்யணுமோ அதை செய்து எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்றதுக்கு பெரிய அடையாளமாக இருக்குது. தமிழர்கள் மட்டும் கிடையாது, அரேபியர்களும் வந்திருக்காங்க, சீனர்களும் வந்திருக்காங்க அப்படின்றது இதோடைய குறிப்பு. ஸோ இந்த பகுதிக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் நம்மளுடைய இலக்கிய நூல்கள்லையும் வந்துட்டு இந்த கடாரம் பற்றி எழுதப்பட்டிருக்கு. நம்ம இங்கே வந்துட்டு இரும்பில் வந்து தேர் வாங்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு பட்டினப்பாளையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதுலாம் தொகுத்து வந்து கடாரம் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மியூசியம் இருக்குது. மியூசியத்துக்கு போனீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டதாக இருக்கலாம், இல்லை இந்த பகுதியில் இருந்தவங்க வந்துட்டு கடைபிடித்த நம்மளுடைய இண்டியனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழி வந்த சில பண்பாட்டு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து அந்த இரும்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இரும்பு உருக்கிறதுக்கான விஷயங்கள் வந்துட்டு இங்கே செய்திருக்காங்க அப்படின்றதுக்கான அடையாளம். இது வந்து அண்மையில் கண்டு எடுத்தாங்க. இந்த மாதம் தான் வந்து இதை வெளியிட்டாங்க. ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், சண்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோயில் வந்துட்டு சிதைவடைஞ்சு மண் மூடிடுச்சு. அது அகழ்வாராய்ச்சி பண்ணும் போதே அதோடைய 4 பக்கங்கள்லேயும் வந்துட்டு ஏதோ ஒரு சிலை இருந்திருக்கு. அது சிதைந்த நிலையில் இருக்குது. இந்த 4வது முகப்பில் இருக்கிறது மட்டும் வந்து உடையாமல் அதுக்குள்ளேயே இருந்தது வந்துட்டு ஒரு புத்தர் வழிபாட்டுக்கான அடையாளமாக வந்துட்டு இன்னைக்கு கண்டெடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த புத்தர் சிலை. கிட்டத்தட்ட லைஃப் சைஸ் இருக்கும், ஒரு மனிதனுடைய உயரத்துக்கு உள்ள சிலை. அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த பகுதியில் இருந்தவங்க புத்தர் வழிபாட்டில் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கான ஒரு அடையாளம். இது என்னுடைய ஊர் சம்மந்தப்பட்ட ஒரு பாரம்பரிய விஷயம், கடாரம் அப்படின்னு. எப்படி காரைக்காலுடைய கதை வந்து இந்த பக்கம் வரைக்கும் போணுச்சோ, இந்த கடாரம் பற்றின விஷயம் வந்து ரிவர்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் ஊரில் மட்டுமே நான் நம்புகிறேன் மலரக்கூடிய ஒரு மலர். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா பகுதிகளில் கண்டிப்பாக இப்போ சுமாத்திராவில் இருக்கும்னு நம்புகிறேன். இருக்கா? இருக்கு. இது வந்து ரெஃபரன்சியா அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளைக்காரனுடைய ஒரு பேர் வச்சுட்டாங்க அதுக்கு. ஆனால் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா இந்த மலருடைய வேற ஒரு வேர்ஷன் அங்கே இருக்கும். இந்த மலர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபோட்டோவில் அழகாக இருக்கும். கிட்ட போனீங்கன்னா பொன்னநாத்தம் நாரும். அந்த மலரை வந்துட்டு ஒவ்வொரு கல்ச்சரில் உள்ளவங்களும் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஆளுங்க இதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கிடார மலர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்காது, மேபி காட்டு பகுதிகளில் இப்போ இருக்கலாம்னு நம்புகிறேன். ஆனால் இது வந்து மலரே இல்லை, இது ஒரு மாதிரியான ஒரு மஷ்ரூம் ஆக்சுவலி. ஸோ இந்த மலருக்கு ஏன் கிடார மலர் இந்த பகுதியிலேருந்து அது அடையாளப்படுத்தப்படுது அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கதை ஒன்று போயிட்டு சிலையை பற்றி காரைக்கால் அம்மையார் பற்றிலாம் பேசிட்டு வந்தேனே, அதை போயிட்டு ரிசர்ச் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன கிராமத்தில் வாழை இலை சாப்பாடு எங்களுக்கு பரிமாறி சாப்பிட வச்சாங்க. சாப்பிடும் போது அந்த ஊரில் இருந்தவங்க எங்கிட்ட பேசுகிறத கான்வர்சேஷனை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு வயசான பாட்டி வந்து எங்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு. மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு. ஆமாவா, அப்போ இந்த ஊறுகாவை நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு ஊறுகாய் எடுத்து எங்களோட அந்த இதில் வந்து கிள்ளி வச்சாங்க. இவங்க என்னடா மலேசியாவிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊறுகாய் வைக்கிறாங்க, சாப்பிட்டு மயக்கப்பட்டோன்னா நம்மள எல்லாம் கொள்ளை அடிச்சிருவாங்களோ அப்படிலாம் சொல்லி நாங்கள் ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்கேன். சாப்பிடுங்கன்னு பக்கத்துலேயே நிற்கிறாங்க. சரி, எடுத்து சாப்பிட்டா வேற மாதிரியான ஒரு தூர்ப்பு சுவை. அது நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது உங்கள் ஊர்லேருந்து வந்த காய் இது அப்படின்னாங்க. என்ன காய் அப்படின்னு கேட்கும்போது அந்த காய்க்கு வந்து ஒரு பேர் இருந்துச்சு, கடாரங்காய் அப்படின்றது அதோடைய பேர். ஸோ கடாரங்காய்னா என்னதுன்னு, சாதாரண ஒரு லெமன் தான், அது ஒரு வேர்ஷன் ஆஃப் லெமன் வச்சுக்கோமே. ஆனால் அவங்க ஊரில் வந்து அவங்க சொல்லி அழைக்கிற பேர் வந்து கடாரம் அப்படின்ற பேர் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டேன்.
படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அந்த பாட்டி என்கிட்ட சொன்ன கதை, எங்கள் ஊர் ராஜா உங்கள் ஊருக்கு வந்து போர் முடிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு வரும்போது நிறைய பரிசு பொருட்கள்லாம் கொண்டு வந்தாரு. அதில் ஒரு செடி, ஒரு காய், இது அது உங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சாங்க, அதுலேருந்து விளைஞ்சது இது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு வாய்மொழி வரலாறு தான். ஆனால் அந்த வாய்மொழி வரலாற்றில் கூட அந்த பேர் வந்துட்டு அவங்க சொன்னதும் அந்த கதையோட ஒரு சமரி வந்துட்டு அதை தானே நம்ம இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அதை சொன்னது வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான விஷயம். அந்த பாமர மக்களுக்கு இது எப்படி போய் சேர்க்கலாம். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா கண்டிப்பாக இது வந்து யூடியூப்பில் தந்தீங்கன்னா கடாரங்காயை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு அவ்வளோ குறிப்புகள் இருக்குன்றது இப்போ தான் தெரியும் எனக்கு. ஸோ நான் ரிவர்ஸில் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு போகும்போது இந்த கடாரன்ற வார்த்தை தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் உபயோகத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கிங்கோடைய கேபிட்டல் தஞ்சாவூர் பகுதிகளில் இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு பேர் வந்துட்டு கிடாரம், கடாரம் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு பேர் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு சின்ன ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கோம். அங்கே வந்துட்டு ஒரு ஸ்கூல், ஒரு தமிழ் பள்ளி. அந்த தமிழ் பள்ளியோடைய பேர் பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு. யார், ஏன் எங்கள் ஊர் இப்போ கெடானா எங்கள் ஊரில் இருக்கிற பேர் எங்களுக்கு தெரியும், ஏன் இதை ஏன் உங்கள் ஊரில் புழு இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி, ஆச்சரியம் எனக்கு. அப்புறம் இது இவ்வளோ பெருசு பேச தேவையில்லை. விக்ரம் வந்து எல்லாருக்குமே சொல்லிட்டாரு கடாரம் கொண்டான்னு. மலேசியாவில் ஒரு படம் எடுக்கும் போது பேரில் மட்டும் கடாரத்தை வச்சுட்டாரு. நான் கூட நினச்சேன் ராஜேந்திர சோழன் பற்றி ஏதோ கதை வரப்போகுதுன்னு போயிட்டு படத்தை பார்த்தா எங்கள் ஊரில் அந்த படத்தை பேனே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கடாரம் கொண்டான் அப்படின்றது இந்த ராஜேந்திர சோழன் தான் சொல்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போருடைய விளைவில் வந்து தன்னை கடாரம் கொண்டான் அப்படின்ற ஒரு ரேங்க்குக்கு கொண்டு வர்றாரு. தனக்குன்னு ஒரு பேர் சூட்டிக்கிறாரு. நான் அதை வந்து கைப்பற்றிட்டேன். இந்த கடாரம் வந்துட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யார் கீழே இருந்துச்சு அப்படின்னா, இந்த சுமாத்ராவில் பலைம்பாங் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த பலைம்பாங்கில் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீ விஜயா அப்படின்ற ஒரு ராஜா இருந்துச்சு. அந்த மன்னர்கள் கைவசம் இருந்தது எங்கள் ஊரில் இருக்கிற அந்த மாநிலத்தில் இருந்த அந்த துறைமுகப்பட்டணம். அப்போ யாருக்கிட்டேருந்து கைப்பற்றியிருக்காரு அப்படின்னா, இங்கே உள்ளவங்க ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த ஒரு பகுதியை வந்து அட்டாக் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த போருக்கு அப்புறம் இந்த கொடியெலாம் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அசீவ் பண்ணி வேகமாக போகிறேன். சோழர்களுடைய சின்னம் பாயும் புலி. ராஜேந்திர சோழன் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காரு அப்படின்றதுலாம் தெரியும். ஓகே, இந்த மேப் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவோம். கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியிலேருந்து இவங்க படையெடுத்து கடல் வழி, ஐயா முதல்ல சொன்னார், படகுகள் மூலியமாகவும் அந்த நாவாய்கள் அப்படின்னு சொல்கிற கப்பல்கள், பெரிய கப்பல்கள்லாம் இருந்துச்சுன்றதுலாம் குறிப்புகளில் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த பகுதிகள் எல்லாமே வந்து போர் புரிகிறாங்க. அந்த போருடைய இறுதி கட்டத்தில் இவ்வளோ பெரிய ரீஜனை வந்துட்டு தங்களுடைய மலாயில் வந்து நவுங்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்டர் எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. டேக் நோட், நம்ம வந்து ஆட்சி புரிய கிடையாது. நம்மளோட ரிப்ரசன்டேட்டிவ் ஒருத்தவங்களை அங்கே அமர்த்திட்டு அந்த ஊர் மன்னர்களே திரும்ப ஆட்சி புரிகிற மாதிரியும், ஆனால் நம்மளுடைய சொல் பேச்சு கேட்டு ஆட்சி புரிகிற மாதிரி வச்சுட்டு போகிறாரு. இப்போது இதையே வந்து சில பேர் டவுட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடக்க கிடையாது, இது நீங்களாம் வந்துட்டு பெருசுப்படுத்துறீங்க, நாங்கள் உங்களை அடித்து விரட்டிட்டோம், ஆக்சுவலி நீங்கள் வரவே கிடையாது, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா. இதுக்கு வந்து பதில் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கே அந்த டவுட் இருந்துச்சு, உண்மையிலேயே நம்ம வந்து ஆட்சி புரிஞ்சுமா இல்லையா, கைப்பற்றணுமா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலில் ஒரு கல்வெட்டு வந்துட்டு ஒரு பெரிய கவிதை மாதிரி இருக்கும். இது ஃபேமஸ் ஆனது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் ஆக்சுவலி வந்து எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்குவோம். இந்த போர் நடந்துச்சு, இந்த போருடைய முடிவில் நம்ம இந்த பகுதிகளெலாம் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு. ஸோ இதை படிச்சிங்கன்னா இந்த வரி எல்லாருக்குமே தெரியும், அலைக்கடல் நடுவும் பல காலம் செலுத்தி அப்படின்னு சொல்லி தான் எப்போதும் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த 2வது வரியை வந்துட்டு எப்போதுமே பேச மறந்துடுவோம்னு நினைக்கிறேன். இதில் சங்ராமா அப்படின்ற ஒரு பேர் இருக்கும், கடாரத்து அரசனை அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி நான் ஆங்கிலத்தில் போடுறேன், சில பேர் தமிழ் தெரியாதவங்க இருப்பீங்க, அவங்களும் படிக்கிட்டோம் அப்படின்னு. ராஜேந்திர சோழனுடைய படை வந்துட்டு கடல் வழி வருது, அதாவது அவ்வளோ பெரிய ஒரு சேனையை அனுப்பி விடுறாரு. அதனுடைய இறுதியில் இந்த பகுதிகளில் எந்தெந்த ஊர்களை நாங்கள் அட்டாக் பண்ணோம்,
எந்தெந்த ஊர்களை வந்து கைவசப்படுத்தணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் கடைசியாக உச்சகட்டமாக ஒன்று நடக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த, அதாவது இந்த பகுதிகளை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த ஒரு அரசன், அவன் கடாரத்தில் இருந்தான். அந்த கடாரத்து அரசனுடைய பேர் சொல்லி அவனை நாங்கள் வந்துட்டு கைப்பற்றணும், கைது செய்தோம் அப்படின்னு ஒரு மென்ஷனிங் பண்ணுறாங்க. இப்போ இதை வந்து இன்னைக்கு மொழிபெயர்த்து அந்த சொல்லப்பட்ட அந்த பழந்தமிழில் சொல்லப்பட்ட அந்த ஊருடைய பேர்கள் இன்னைக்கு எது கூட கோரஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற இந்த நிக்கோபார் ஐலண்ட்ஸ்லேருந்து ஆல் தி வே டு வியட்நாம் வரைக்குமே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கண்மூடித்தனமான அட்டாக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப பிளான் கோஆர்டினேட்டடான அட்டாக், டார்கெட்டிங் ஒன்லி த பாட் சிட்டிஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். கடல் துறைமுகங்களை மட்டுமே அட்டாக் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, அது ஒரு பெரிய வர்த்தக அரசியல் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இந்த பகுதி கடற்கரைகளை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்க மன்னர்கள் வந்துட்டு அந்த வர்த்தகத்தை கைப்பற்ற நினைக்கும் போது, தமிழ் வர்த்தகர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு தர ஒரு சூழ்நிலை வரும்போது, இந்த மன்னர் வந்துட்டு ஒரு குறுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து சுமூகப்படுத்துறதுக்காக, இந்த கண்ட்ரோல் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக செய்யப்பட்டது அப்படின்னு நம்புகிறோம். அப்போ இதில் கடாரம் அப்படின்ற ஒரு ஊரை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊரும் வந்து இதில் அட்டாக்ல வந்துட்டு உட்பட்டது அப்படின்றது. ஓகே, ஸோ ஒரு 13 ஊர்கள் வந்து அந்த அட்டாக்ல நடந்திருக்கு. இது எந்த வருஷம் அப்படின்னா 1025, கிட்டத்தட்ட ஒரு வருஷ டைம் பீரியட்குள்ளே இது நடந்திருக்கும் நான் அசீவ் பண்ணுறேன். அந்த மன்னனுடைய பேர் வந்துட்டு இதில் குறிக்கப்பட்டிருக்கு, சங்கராமா விஜயதுங்கவர்மன். இவர் வந்து சைலேந்திர பரம்பரையில் வந்த ஒரு ஸ்ரீ விஜய மன்னன். அப்படின்னா இந்த பகுதிகளில் ஒரு பரம்பரை எப்படி சோழர்கள் இருக்காங்களோ அவங்க மாதிரி இங்கே இருக்கிற மன்னர்கள் இருந்த ஒரு மன்னனை இவர் கைது பண்ணுறாரு. இந்த கவிதை வரி வந்துட்டு ரொம்ப யூனிக்காக, சும்மா கைது பண்ணல, அவன் போர் புரியும் போத ஒரு யானை மேலே உக்காந்துருந்தான். அதாவது பட்டத்து யானை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானை மேலே தான் அவன் உட்காந்து சண்டை போடும் போத இவருடைய தளபதி வந்து அந்த யானையோட அவனை வந்து சீஸ் பண்ணுறாங்க. மீனிங் கீழே இறங்கிலாம் கைது பண்ணல, நான் உன்னை யானையோடையே கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லி அந்த மன்னனையும் அந்த யானையும் சேர்த்து பிணை பிடிச்சாங்க அப்படின்னு அந்த கவிதை சொல்லுது. ஓகே, இதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, வெற்றி பெற்றுட்டோன்னு திரும்ப தன்னுடைய ஊருக்கு போகும்போது, ராஜேந்திர சோழன் வந்து டைரக்டா இங்க வர கிடையாது, போர் சேனைகளை மட்டும் தான் அனுப்புறாரு. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு திரும்ப ஏதாச்சும் ஒரு சான்று எடுத்துட்டு போகணும். அப்போ இங்கே இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் சூறையாடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, இதை அள்ளிட்டு கொண்டு போகும்போது இந்த பழத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இதே இந்த பாட்டி நட்டு வச்ச அந்த கடாரங்காயின்னு வச்சுக்குவோம். ஆனால் அதை கொண்டு போய் ராஜேந்திர சோழனுக்கு கொடுத்தா அவர் என்ன நினைப்பாரு, ஏண்டாடி இவ்வளோ தூரம் போய் எனக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு நினைப்பாரா இல்லையா? அப்போ மன்னரை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பரிசு பொருள் ஒன்று கொண்டு போனோம். ஒரு மிகப்பெரிய பரிசு பொருள் இந்த கடாரத்தில் இருந்த அந்த மன்னர் கீழே இருந்தது ஒன்று கழட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுவும் அந்த கவிதையில சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான 2 சான்றுகள் வந்து அப்புறமா சஸ்பென்ஸோட அப்புறமா காட்டுறேன். இந்த மன்னர் வந்து இவ்வளோ பெரிய இடங்களை வந்து தன் வசம் கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்த பிறகு தன்னுடைய ஆட்சி காலத்துடைய கிட்டத்தட்ட இறுதி காலகட்டத்தில் ஒரு செட்பேடு, காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, where the record of the king every year வந்துட்டு பேஸ் பண்ணி ஒரு ரெக்கார்ட் புக் மாதிரி எழுதுவாங்க. அந்த மாதிரியான ஒரு புக்குன்னு வச்சுக்குமே. அந்த புக்கில் வந்துட்டு எஸ்ஆலம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டது. இந்த காப்பர் பிளேட் வந்து ராஜேந்திர சோழனுடையது. அவருடைய ஆட்சி காலங்களில் நடந்த சம்பவங்கள்லாம் வந்துட்டு பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3ன்னு மென்ஷன் பண்ணி எழுதிட்டு போகிறாங்க. இதில் ஒரு யூனிக்கான விஷயம் எங்கே இருக்குன்னா, அந்த பேஜஸ்ல இல்லை, இந்த எம்ப்ளம்ல இருக்கு. இந்த புக்கை வந்து ஸ்கிராப் புக் மாதிரி நம்ம கம்பைல் பண்ணும்போது யார் கிங் அப்படின்றதோ இல்லை எந்த கிங்டமோடதுன்றது வந்து ஒரு லோகோ மாதிரி வைக்கணும். நம்ம எல்லாருக்கும் லோகோ இருந்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு லோகோவில் வந்துட்டு ஒரு மென்ஷனிங் பண்ணுறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நான் இதுக்கப்புறம் அது வந்து டைசெக்ட் பண்ண போகிறேன், சின்ன ஜூமிங் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். நம்ம முன்ன தெரியும் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் 3 பெரிய பேரரசர்கள் இருந்துச்சு அப்படின்னு, சேர சோழ பாண்டியர்கள். இதில் சோழர்கள் காலகட்டத்தில் இந்த மற்ற 2 பேரையும் அவங்க வீழ்த்தி அவங்களுடைய பகுதிகள்லாம் தங்களுடைய வசம் கொண்டு வந்துட்டாங்கன்றது ராஜராஜ சோழன் காலகட்டத்திலே அது வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது இவருடைய அப்பா. அதுக்கு சான்றா வந்துட்டு இந்த லோகோவில் வந்து ஒரு 3 விஷயம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க.
முதல்ல வந்துட்டு பாண்டியர்களுடைய சிம்பிள், அவங்களுடைய கொடி, இந்த ரெட்டை கைகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு வில் அம்பு வச்சிருக்கிற சேரர்களையும் அவங்களுடைய கொடியில வந்துட்டு பாயும் புலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணையுமே இந்த டிசைன்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ரெட்டை கையில் இருக்கும். ஸோ இதை முதல்ல தப்பாக பார்க்குறவங்க வந்து இது யாரோட ஆட்சி நடக்குது, ஏன் பாண்டியர்களுடைய 2 மீன் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய டெரிட்டரியை நான் கைவசம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு கர்வம், அந்த ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து அங்கே சேர்க்குறாங்க. இதில் வில் அம்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் படுக்க வச்சுருக்காங்க. தெரியுதா? இந்த அம்பு விடுவோம் இல்லையா, அதை அப்படியே கீழே போட்டு அது மேலே 2 மீனை வச்சு, இப்போ இதில் ஒரே ஒரு புலியை காணணும்னு தேடிங்கன்னா இந்த பாயும் புலி இதில் வந்து அமர்ந்துருக்கு. அப்போ இதுக்கு எனக்கே ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் சார் இதில் வந்துட்டு அமர்ந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சார் சொல்கிறாரு, இது வந்து குடவாயில் பாலசுப்ரமணியம் சார் வந்து சொன்னது, இனிமேல் பாயிறதுக்கு இடம் இல்லை, எல்லா இடத்துக்கும் போர் புரிஞ்சு அவ்வளோ பெரிய இடத்தையும் வந்து கைவசம் படுத்தினதுக்கு அப்புறம் சோழர்கள் வந்து இனிமேல் புலி பாய தேவையில்ல, அமர்ந்திருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ரெஸ்டிங் டைகர்னு இதுக்கு ஒரு பேர் வச்சு புலி வந்து தன்னுடைய ஆட்சி பீடத்தை வந்துட்டு கண்காணிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு லுக்கில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம மேலோட்டமாக வந்துட்டு மிஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, இந்த 3 பேரரசுகளை பற்றி தமிழ்நாட்டில் பேசிடுவோம், இந்த கீழே இருக்கிற மற்ற சிம்பிள்ஸை பற்றி ரொம்ப பேசுறது கிடையாது. இங்கே ஒரு சின்ன சின்ன சிம்பிள்ஸ் இருக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு, இது மற்ற செப்பேடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது. ஒரு முக்காலின்னு சொல்ற ஒரு ஸ்டூல் மேலே ஒரு சங்கு இருக்கு. இது ஏன் அங்கே வச்சாங்க அப்படின்னு தேடும் போது, இது ஸ்ரீலங்காவை வந்து போர் தொடுத்து அந்த இலங்கை மன்னர்களை வென்றதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஒரு சிம்பிளா இருந்ததை எடுத்து தன்வசப்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா இலங்கை என்னுடைய ஆட்சி கீழே இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக. அடுத்தபடியா இது வந்துட்டு வராகம் இருக்கு. சாளுக்கிய மன்னர்கள் கர்நாடகா வரைக்கும் போய் அங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த சிம்பிள் எடுத்துட்டு வந்து கீழே சேர்த்துக்கிறாரு. இதுல இறுதியா மேல வந்துட்டு கங்கை வரைக்கும் படையெடுத்து போனதுக்கு ஒரு குறி ஒன்று வச்சிருக்காரு, ஒரு மேகம் மாதிரி வச்சு, ஏன்னா நான் அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது. அப்ப நம்ம அதுல வந்துட்டு இந்த வங்க தேசம் வரைக்கும் அவங்க போனது, கலிங்க நாட்டை வந்து கைப்பற்றுறது, அதெல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுல நாங்க எங்க வரோம்னா, கடாரத்துக்கும் ஒரு சிம்பிள் வச்சிருந்திருக்காரு. இந்த கடாரத்தை கைப்பற்றுறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைன், ஒரு 2 தியாங் மாதிரி, அதை சொல்லுவாங்க தியாங் வந்து மலாயில தூணு, 2 தூண் வச்சு ஒரு முகப்பு, இது தோரண வாயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மலாயில வந்து பிந்து கர்பாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பர்டிகுலர் டிசைனை வந்துட்டு அதில் சேர்த்துக்கிட்டு கடாரத்தை நான் வெற்றி கொண்டதுக்கு இதை வந்துட்டு சான்றா சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன்னர் வந்துட்டு இங்க போர் புரியும் போது அவரை யானைக்குள்ள வச்சு கைது பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது எங்க பண்றாங்க அப்படின்னா ஒரு கடாரத்துக்குள்ள இருந்த ஒரு கோட்டை உள்ளார பண்றாங்க. இந்த மன்னர் போய் கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு, கதவை இழுத்து சாத்திடுறாரு. இப்போ இந்த கதவை திறந்து தான் உள்ளார போய் அவரை கைது பண்ண போத இந்த படை தளபதி பார்த்துருக்கான், எங்க ஊர்ல இல்லாத அளவுக்கு ஒரு கட்டுமான சிற்ப வேலைகள்ல பயங்கரமா பண்ண ஒரு தோரண வாயுன்னு சொல்லக்கூடிய இந்த கடாரத்து அரசனுடைய அந்த பிந்து கர்பாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த முகப்பு எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம மன்னருக்கு இதையே பரிசா கொண்டு போவோம்னு சொல்லி இதை பேத்து எடுத்துட்டு போயிருக்கு. இதை தூக்கிட்டு போய் கொண்டு போய் அவங்களுக்கு பரிசா கொடுத்ததுனால ராஜேந்திர சோழன் கடாரத்தை வென்றதுக்கு இதையே ஒரு குறியா எடுத்துக்கிறாரு. ஏன்னா கொடியை எடுத்துட்டு வரல, அவங்க கொடி இருந்துச்சா இல்லையான்றது கேள்வி. அப்போ இதே வந்து கடாரத்தை நான் வென்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிம்பிள்ல ஒன்னா வந்து மாத்திக்கிறாரு. இதுக்கு அப்புறம் ஆக உச்சத்துல ஒரு சிம்பிள் ஒண்ணு வருது. இதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து பேசுறது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூண்டி இதெல்லாம் போய் தேடுவீங்க அப்படின்றதுக்காக, சோழர்களுடைய மற்ற எந்த ஒரு செப்பேட்லயும் வர எந்த ஒரு எம்ப்ளம்னு சொல்லக்கூடிய லோகோலையும் இந்த ஒரு டிசைன் இருக்காது. ராஜேந்திர சோழனுடைய இறுதி காலகட்டத்தில் அவர் செய்த இந்த ஒண்ணுல மட்டும் தான் இருக்கு. என்னது இது, மதம் மாறிட்டாரு போல இருக்கு, கிராஸ் எடுத்தாங்க வச்சுட்டாங்க அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. இது வந்துட்டு திசை காட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கொம்பஸ்ல இருக்கிற 4 திசைகளை வந்து அதுல வச்சிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய 4 திசைகள்லயும் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சி பீடங்களையும் என் கைவசம் சோழ மண்டலம் ஆக்கிட்டேன். ஸோ அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கங்கை அப்படின்ற ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய
மேலே வரைக்கும் நார்த்துக்கு போயாச்சு, இந்த பக்கம் கடாரம் வரைக்கும் போயாச்சு, அப்புறம் மகோதை அப்படின்றது வந்து கேரளா பக்கம் இருக்கு, நான் அதையும் கைப்பற்றிட்டேன், கீழே இலங்கையும் கைப்பற்றிட்டேன்னு சொல்லி இந்த 4 திசைகள்லையுமே வந்து என்னுடைய ஆட்சி நடக்குது அப்படின்றத ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கொம்பஸ்க்கு கீழே வந்து ஒரு கொடை ஒன்று வச்சிருக்காரு. இந்த குடை வந்துட்டு இன்னைக்குமே இந்த பகுதியில் இருக்கிற அரசர்களுக்கு பட்டமளிப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா அந்த கொடையெல்லாம் தூக்கிட்டு வர அந்த கல்ச்சர் பின்பற்றுறோம். இந்த மலாயில் வந்து இது பயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அவருடைய காலகட்டத்தில் நான் இவ்வளோ பெரிய ஒரு சோழ மண்டலத்தை உருவாக்கி என் ஆட்சி குடைக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்றத பறைசாற்றுற வண்ணம் தான் அந்த வந்து லோகோ ஒன்று உருவாக்குறாரு. அதில் கடைசியாக எழுத்து வடிவத்திலையும் சொல்லிட்டு போறாரு. இந்த கார்னரில் இருக்கிற இந்த எழுத்தை படிச்சிங்க அப்படின்னா இது என்னுடைய சாசனம் அப்படின்னு ராஜேந்திர சோழனுடைய பேர் போட்டு சொல்லப்பட்ட ஒரு அடையாளம். ஸோ தஞ்சாவூர் கோயிலில் இருக்கிற ஒரு கவிதை வரியில் சொல்லப்பட்டது இங்கே எழுத்து இல்லாமல் வெறும் சிம்பிள்ஸை வச்சு இந்த மன்னர் சொல்லிட்டு போறாரு. நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த போர் 1025 நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்த சிம்பிள்ஸ்ல மட்டும்தான் கடாரத்துடைய லோகோ இருக்கும். போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை ஆட் பண்றாங்க. ராஜராஜ சோழனோ இல்லைன்னா அதுக்கு முன்னாடி உள்ள சோழ மன்னர்களுடைய எம்ப்ளம்ஸ் எதுலேயுமே வந்துட்டு இந்த 3 லோகோஸ் இருக்காது, இடம்பெறாது. கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலி அவங்க எந்தெந்த இடங்கள்லாம் வந்து கைப்பற்றுறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஆட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வந்து என்னுடைய இந்த சோழர்களும் தென்கிழக்கு ஆசியாவும் அவங்களுடைய தாக்கத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக காட்டப்பட்ட ஸ்லைட்ஸு. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதோட வாய்ப்பு இருந்தால் கடா மாநிலத்துக்கு வாங்க. இந்த கடாரம் அப்படின்ற பகுதி வந்துட்டு நம்ம ஊர்கள் நிறைய சுற்றி பார்க்காம இருக்கிறதுனால அதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படியே போடப்பட்டிருக்கு. நம்ம அடிக்கடி வந்தோம் அப்படின்னா அதையும் வந்துட்டு சீரமைப்பு பண்ணுவாங்க, உலகத்துக்கு காட்டுவாங்க அப்படின்றது வந்துட்டு இங்கே ஒரு வேண்டுகோளாக வைத்துட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. மிகச்சிறந்த வரலாற்றை நம் கண்முன் காட்சிக்கு வழங்கிய அருமை இயக்குனர் அவர்களுக்கு ஆடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு முன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராமசுகந்தன் அவர்களையும் மருத்துவர் செந்தில் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த மண்ணின் மைந்தர்களின் இந்தோனேசியாவின் மேடான் பகுதி மக்களுடைய கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இந்த அமர்வை உத்தமசீலன் உள்ளிட்ட குழுவினரிடம் ஒப்படைக்கிறேன்.